ஃபயர். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு அரே பேஸ்ட் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ கிட்ஸ் வித் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ கேண்டீஸ் அப்படிங்கிறது இதில் ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர் தான். அவங்க கொடுத்துக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நாம் இப்போ நம்மளுடைய ஒயிட் போர்டு கொண்டு போயிடலாம். ஸோ தட் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ தேர் ஆர் என் கிட்ஸ். ஸோ என் கிட்ஸ் அப்படின்னா நமக்கு கொடுத்துக்கக்கூடிய அரேயோடைய லென்த் வந்து என் நம்பராக இருக்கும், சரியா? இப்போது 10 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு 10 அரே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ என் கிட்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கிட்ஸ் வந்து 10. ஒவ்வொருத்தருக்கும் ஐ கேண்டீஸ் இருக்கும், சரியா? இப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிட்டுக்கும் எக்ஸ்ட்ரா கேண்டி கொடுக்க போகிறாங்க. ஓகே, அப்படி எக்ஸ்ட்ரா கேண்டி கொடுக்கும்போது அந்த கிட்ஸோட கையில் இருக்கக்கூடிய கேண்டீஸ். ஸோ தேர் ஆர் என் கிட்ஸ் வித் கேண்டீஸ். யூ ஆர் கிவன் அண்ட் இன்டீஜர் அரே ஆஃப் கேண்டீஸ், சரியா? ஸோ இப்போ 5 பேர் அப்படின்னா 5 குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இத்தனை கேண்டீஸ் இருக்குது, சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ஐத் கிட் ஹேஸ். ஓகே, இப்போது ரெண்டாவது குழந்தை அப்படின்னா 0 1 2. ஸோ செகண்ட் குழந்தைகிட்ட 5 கேண்டி இருக்குது. ஓகே, இல்லை சாரி, மூணாவது குழந்தைகிட்ட 5 கேண்டி இருக்குது, 5ஆவது குழந்தைகிட்ட 3 கேண்டி இருக்குது. ஓகே, இதைத்தான் வந்து ஐத் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ட்ரா கேண்டி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரிட்டன் அ பூலியன் அரே ரிசல்ட். பூலியன் அரே அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஓகே, நாம் எல்லா ரிசல்ட்டும் எடுத்துடும். ரிசல்ட் எடுத்து ஃபீட் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம், அப்படியே இந்த வேல்யூ எடுத்து பாஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் ரிட்டன் அ பூலியன் அரே ரிசல்ட். ஓகே, ஸோ லென்த் என் பார்த்தீங்களா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே அளவு என் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ரிசல்ட் வந்து ட்ரூ எப்போ, ஐத் கிட் வந்து கேண்டீஸ் வாங்கினதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் அமாங் ஆல் கிட்ஸ். ரொம்ப சிம்பிள். இப்போ கேண்டின்னு சொன்னாலும் உங்களுக்கு குழப்பம். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை எடுத்து நான் எழுதக்கூடிய ஒவ்வொரு நம்பர் கூட ஆட் பண்ணுறேன், சரியா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் 2 கூட ஆட் பண்ணேன்னு வைங்களேன். 3 + 2 5. 5 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பரா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கரெக்டா? மேக்ஸிமம் கரெக்டாக 5ஓட அதிகமான நம்பர்ஸ் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், சரியா? அடுத்தது 3ஐ கொண்டு போய் 3 கூட ஆட் பண்ணேன். ஸோ ஆன்சர் 6. 6 தானே மேக்ஸிமம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ட்ரூ அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன், சரியா? அடுத்தது 3ஐ கொண்டு போய் 5ல் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போது 8. ஆன்சர் ட்ரூ. ஓகே, 3ஐ கொண்டு போய் 1ல் ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஆட் பண்ணிங்கன்னா 4. 4ஓட அதிகமான நம்பர் அது 5. ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கிடையாது, ரைட்? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறோம், சரியா? அதுக்கப்புறமா 3 கூட ஆட் பண்ணுறோம், மறுபடியும் 6. இதுவுமே ட்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்துருக்கும். ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ, சரியா? இதுதான் உங்களோட அவுட்புட். இப்போ இதை பார்க்கலாமே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, 4 2 2 1 இருக்குது. இதை ஆட் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணால் 5, சரியா? 5 தான் கிரேட்டஸ்ட். ஸோ என்ன வரும், ட்ரூ. அதுக்கப்புறமா 2ல் ஆட் பண்ணுறோம். 2 + 1 3. 3ஓட அதிகமாக 4 இருக்கா, ஸோ ஃபால்ஸ். அதே மாதிரி 1 + 1 2, மறுபடியும் ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி மறுபடியும் ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி 1 + 2 3, மறுபடியும் ஃபால்ஸ், சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ ட்ரூ, பாக்கி எல்லாம் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுதான் நமக்குடைய அவுட்புட், பார்த்தீங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமட்டிக்கலாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும், சரியா? ஸோ எப்பவும் போல தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா நம்மளோட கோடை என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு பெட்டராக வந்து அவுட்புட் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நாம் நம்மளுடைய விஎஸ் கோடுக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ நான் இந்த அறையை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அறையை காப்பி பண்ணிக்கிறேன். கேண்டீஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் காப்பி பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் அடுத்த லைனை கொண்டு வந்துட்டு, சரியா? கேண்டீஸ் எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு அரேக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டீஸோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தானே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ max candies
So max candies equal to max of candies. சரியா? சரி, இப்போ நான் print max candies ன்னு கொடுத்தேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் நமக்கு ஆன்சர் 5 அப்படின்னு வருது. ஏன்னா இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் 5, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதற்குடைய ஒவ்வொரு நம்பர் கூடயும் இந்த எக்ஸ்ட்ரா கேண்டீஸை ஆட் பண்ணிவிட்டு அது இந்த மேக்ஸிமம் கேண்டீஸை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஐ இன் கேண்டீஸ், ஓகே, இதற்குடைய ஒவ்வொன்றையாக நான் ஆட் பண்ணுறேன். if I plus extra candies, ஓகே, இந்த வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுக்கிறேன், அதை கொண்டு போய் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் கூட ஆட் பண்ணுறோம். இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் கேண்டீஸ். சரியா? ஸோ ஏன்னா இதுதானே மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது நம்ம கேண்டீஸில். ஸோ மேக்ஸ் கேண்டீஸில் கொண்டு போய் நான் கொடுக்குறேன். இது ட்ரூவாக இருந்தால் ஓகே நமக்கு வந்து print true, okay, else print false. சரியா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்கள் நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய இங்கே உள்ள அவுட்புட், ரைட்? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறோம்னா ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இனிஷியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பிரிண்ட்டுக்கு வேலா ஓபி டாட் அப்பெண்ட் ட்ரூ, ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ஓபி டாட் அப்பெண்ட் ஃபால்ஸ். சேவ் பண்ணிட்டு இப்போ கடைசியாக பிரிண்ட் ஓபி கொடுக்கலாமா? பிரிண்ட் ஓபி, ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா பாருங்கள் நமக்கு தேவையான அந்த அரே வந்துடுச்சா? இதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட கோடில் கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய கோடில் எக்ஸிக்யூஷனுக்கு கொடுப்போம். ஸோ இன்டென்டேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபாருக்குள்ள இஃப் எல்ஸ். ஸோ வெளியே வந்து ரிட்டர்ன் ஓபி. சரியா? இப்போ சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோடு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து நம்ம கோடை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து 23.98% ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா? 81 milliseconds. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கோடை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நாங்களும் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நமக்கு தெரிஞ்ச கோட்லேருந்து தெரியாத கோடுக்குள்ளே போகும். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒரு ஃபார் லூப் இருக்குது. சரியா? ஒரு கண்டிஷன் இருக்குது அண்ட் ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு வந்து அவுட்புட் ஆகுது. ஸோ இதை இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு லிஸ்ட் அவுட்புட்டாக வருது, ஒரு ஃபார் லூப், ஒரு இஃப் கண்டிஷன். இது நம்மளுடைய லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுடைய பேசிக் மெத்தட், ரைட்? ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் போடணுன்னா ஒரு ஃபார் லூப் இருக்கணும், ஒரு இஃப் கண்டிஷன் வேணும்னா இருக்கலாம், அவுட்புட் ஒரு லிஸ்ட்டாக இருக்கணும். ரைட்டா? இந்த கோடை நம்ம அப்படியே ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுமா? ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷனை மட்டும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் இஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இஃப் கண்டிஷனை வந்து நம்ம ஷார்ட் அண்ட் இஃபாக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து லிஸ்ட் காம்பினேஷனில் கொண்டு போக முடியும். இந்த ஷார்ட் ஹேண்ட் இஃப்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு கண்டிஷனை முன்னாடி எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணேன்னா ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த நம்பர் ஆடா ஈவனான்றது எனக்கு தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு okay p equal to true, okay, if x modulus of 2 equal to 0. கேட்டதானா? இப்போ x modulus of 2 equal to 0 இருந்ததுன்னா true. சரியா? else false. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இப்போ இதை நாமளே எழுதுனா எப்படி எழுதுவோம்? இஃப்
x modulus of 2 equal to 0, print true, else print false. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக எழுதுவோம், ரைட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ட்ரூ இஃப் த கண்டிஷன் மீட்ஸ், ரைட்டா? இதே கண்டிஷன் தான், இந்த கண்டிஷன் மீட் ஆனால் ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்றத இந்த இதுதான் வந்து ஷார்ட் ஹேண்ட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தானில், சரியா? இந்த ஷார்ட் ஹேண்ட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட் காம்பினேஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்படியே மாற்றுவோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு சின்டாக்ஸ் அதே தானே, இங்கே போயிட்டு மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, வேர் ஈக்குவல் டு true if else false. ஓகே, இப்போ op dot append இதுவும் நமக்கு இதே அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுவோம். இப்போ ரன் கோடு கொடுக்குறேன், அதே அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம இஃப் கண்டிஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஹேண்ட் இஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் கூட நம்ம வச்சுக்கலாம், சரியா? ஸோ நமக்கு உள்ள அந்த இஃப் கண்டிஷனை ஷார்ட் அண்ட் இஃபாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்து நம்ம லூப் வழியாக போட்டு இதை வந்து ஒரு லிஸ்ட் காம்பினேஷனாக பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு எதுவுமே தேவையில்லை. இதை டெலீட் பண்ணிடலாம், இந்த ஃபார் லூப்பை டெலீட் பண்ணிடலாம். வழக்கமாக நம்ம லிஸ்ட் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா I for I in candies. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், கேண்டீஸில் இருக்கிறது அப்படியே நமக்கு லிஸ்ட்டாக வந்துடுச்சு, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை கொடுக்குறோம். ஸோ இது மொத்தமாக ஒரு எக்ஸ்பிரஷன், கரெக்டா? இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், நமக்குடைய அதே அவுட்புட் வரும். வேறு 2 எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல போயிட்டு இதை மொத்தம் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், சரியா? அண்ட் கேண்டீஸை வந்து 1ன்னு மாற்றிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ, பாக்கியெல்லாம் ஃபால்ஸ். அதுதானே நமக்கு வந்து கூடிய அவுட்புட்டு. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஃபீட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், சரியா? எல்லாத்தையும் எடுத்துட்டு மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்? யா, மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்துட்டு ரிட்டர்ன் இந்த வேல்யூ கரெக்டானா? ஏன்னா ஃபஸ்ட் இங்கே மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன், இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, நம்மளுடைய கோடு வந்து 65 மில்லி செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கோட்லேருந்து எடுத்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட்ஸை வச்சு நம்மளுடைய கோடை இம்ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணாலே போதும். 90% ஆஃப் த டைம் நமக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்துடும், சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். இன்னொரு புது கான்செப்டோட நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.